எப்பா அந்த சைடு நம்ம ரெண்டு பேரும் வேலை பார்த்தே நம்மளோட வாழ்க்கையே ஓடிடுச்சு இல்ல. இன்னைக்குதான் முதல்ல நீ எங்க ஊர் காலடி எடுத்து வச்சிருக்கியா. எங்க அம்மால ரொம்ப அருமையா சமைப்பாங்கடா. நீ எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் தான் போகணும் சரியா. அதுக்கு முன்னாடி எங்க முருகன் கடையில உனக்கு சிக்கன் வாங்கி கொடுக்குறேன் வா. முருகண்ணனா? அது யாரா? ஏண்டா நான் சின்ன வயசுல எல்லாம் அவர்கிட்ட தான் பத்துக்க சிக்கன் எப்பவும் வாங்கி சாப்பிடுவேன். ரொம்ப ருசியா போடுவாரு. இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டோமா 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட சிக்கன் வாங்கி சாப்பிட்டு. வா இன்னைக்காச்சும் அவர்கிட்ட வாங்கி சாப்பிடுவான். அந்த அளவுக்கு அவரு பெரிய கடையா போட்டிருப்பாரு. இவ்வளவு நாள் வச்சிருப்பாரா? ஆமா முருகனை சும்மாவா. முருகனை கடை எப்பவுமே காலங்காலமா இருந்துகிட்டு இருக்குடா. நீ கவலையே பட வேண்டாம். சிக்கன் ருசி சூப்பரா இருக்கும். நீ ஒரு தடவை வந்து வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்க. எங்க ஊருக்கு நீ அடிக்கடி வரேன்னு சொல்லுவ. வா போய் சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோ நல்லதா? சரி சரி வா வா போய் ஒரு தடவை சாப்பிட்டு தான் பார்ப்போம். எங்க ஊர்ல கிராமத்துல இருக்கிறத விட பட்டணத்துல தாண்டா சிக்கன் சுவையெல்லாம் அதிகமா இருக்கும். எங்க ஊர்ல காந்தி எண்ணெய் போடுற அளவுக்கு இந்த சிக்கன் வந்துருமா என்னன்னு பார்ப்போம் வா. இல்லே அதெல்லாம் தாண்டிண்டா. எங்க முருகன் என்னோட ஸ்டைல் யாருக்கு வராது. நீ வந்து சாப்பிட்டு போருவா. அட என்னடா இது கடையில யாருங்கண்ணா? ஏண்டா கடையில யாரும் இல்ல போல. சரி வா வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் முடியாது. முருகன் இங்கதான் இருப்பாரு. கடை இருக்குதுல்ல. முருகனே கொஞ்சம் வாங்கனே. கடைக்கு சிக்கன் சாப்பிட வந்திருக்கிறோம். ஏண்டா நீ எவ்வளவு கோழி கூப்பிட்டாலும் அந்த ஆளுக்கானா வெறும் சிக்கன் முட்டை எண்ணெயில கொதிச்சுக்கிட்டு கிடக்குது. கருகாதாடா? நான் இங்க இருக்கேன். அட முருகனே என்ன ஞாபகம் இருக்கா? எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்தாம. கடையை விட்டு எங்கிட்டு போனீங்க? உங்க கடையில நீங்க தான் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் சாப்பிடலான்னு வந்திருக்கிறேன். அப்படியா? நீ அந்த சாந்தம்மாவோட மகன் தானே? உன்னே ஞாபகம் இல்லாம இருக்குமா? எத்தனை வருஷம் என் கடையில வந்து நின்று சிக்கன் வாங்கி சாப்பிட்ருப்ப. உன்னைய மறக்க முடியுமாப்பா? இன்னைக்கும் இந்த முருகண்ணை கடையில சிக்கன் சாப்பிட வந்துட்டியாக்கும். அது மட்டும் இல்ல உங்க சிக்கன் சுவை நல்லா இருக்கும்னு என்னையும் கூப்பிட்டு வந்திருக்கிறியா. சரி எனக்கு ஒரு பிளேட் போடுங்க. ஆமா சிக்கனை போட்டுவிட்டு எங்க போனீங்க? அந்த எண்ணெயில அது கருகி போயிருக்காதா? கருகிறதா? கருகிறது அகராதியிலே இருக்காது. பின்னாடி வேணா திரும்பி பாருப்பா. அந்த சிக்கன் கருகி இருக்கான்னு பாரு. டே ஆமாடா அவர் சொன்ன மாதிரியே சிக்கன் ஒரு துளி கூட கருகல. இவ்வளவு நேரம் ஆச்சுல நம்ம வந்து. அதுவும் ஹை ஃபிளேம்ல தான் இருக்குது. எப்படின்னே தெரியல. அந்த தாத்தாவோட மகிமையோ. எங்க முருகனே என்னைக்குமே அப்படிதான். என்னடா இது? இங்கதான் அந்த தாத்தா நின்னுட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த தாத்தாவை காணா. அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க போனாரு தெரியலையே. நான் அங்க எங்க அழகிருக்க. நீங்க வயசு மட்டும்தான் ஆயிருச்சு உங்களுக்கு. மத்தபடி நல்லா இளமையா தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்லப்பா. உங்களுக்கு என்ன சிக்கன் தானே வேணும்? இருங்க சூடா எடுத்து கொடுக்குறேன். அந்த டேபிள்ல உட்காருங்க. டே லூசு மாதிரி அங்கிட்டு பாத்துட்டு இருக்காம பேசாம டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். உட்காரு. தாத்தா என்னது இது? பச்சை கோழியை தூக்கி நீட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கடையில எப்பவோ இந்த கோழி ஃபேமஸ் ஆயிருச்சு. உனக்கு தெரியாதா? இந்த பச்சை கோழியை சாப்பிடுறதா இப்ப இருக்க ஃபேமஸ். இத சாப்பிடு நீயும். ஐயோ மனுஷன் சாப்பிடுவானத. ஒழுங்கு அந்த கோழியை பொரிச்சு கொடுக்கறதா கொடுக்க. இல்லன்னா நாங்க வேற கடையை பார்த்து கிளம்புறோம். அப்ப சாப்பிட மாட்டியா? இப்ப நீ சாப்பிடலனா இந்த எண்ணெய் இருக்குல்ல அதுல ஒன்னே முக்கி எடுத்துருவேன். சாப்பிடுறா. இல்ல இந்த ஆளுக்கு இறக்கி பிடிச்சவனா இருக்க. வாழை பேசாம ஓடிடுவான். முருகனே உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருக்கீங்க. இந்த பச்சை கோழியை மனுஷன் சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. வேணும்னா நான் சாப்பிட்டு காட்டட்டா? நீ கிளவா இதெல்லாம் சாப்பிட்டேன்னா அல் பாயசத்துல போய் சேர்ந்துருவையா. பேசாம இரு. இதெல்லாம் தின்னக்கூடாது. இதுல சாப்பிட்டுலாம் பார்க்க வேணாம். நாங்க வேற கடையை பார்த்து கிளம்புறோம். இல்ல நான் சாப்பிட்டு காட்டுறேன். அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. இல்ல இது பேய் மாதிரி இருக்குல்ல. பார்த்தா எனக்கு எப்பல ஒரு மனுஷன் பச்சை கோழியை திங்க முடியும். வாங்கிட்டு ஓடிடுவான். முருகனை கோச்சுக்க போறாரா? அப்படா நீ அந்த ஆள் கூட சேர்ந்து உட்காந்து பச்சை கோழி தின்னு நான் வரேன். நில்லுங்கடா தடி மாட்டு பசங்களா. சாப்பிட்டு போங்கடா. பச்சை கோழி நல்லா இருக்கும். தின்னுங்கடா. அப்ப நீயே தின்னுக்க. நாங்க வரோம். டேய் வாக்கண்ணு நல்லா இருக்கிறியா? என்ன இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? நான் என்னைக்கு பாட்டி குண்டா இருக்கிறேன் துரும்பா அழைச்சு போறதுக்கு? இல்ல உன்னை யாரு கேட்டா? ஏன் 6 உயிர் பேரன்னு கேட்டேன். 6 உயிர் பேர நல்லா குண்டா தானே வந்துக்கிறியான். அப்புறம் என்ன? பாட்டி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லு. முருகனை ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறாரு? வழக்கம் போல அவர் கடையில சிக்கன் சாப்பிட்டு வரலான்னு போனோம். அங்க அவர் வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு. பழைய கோழி இருந்துச்சு, பச்சை கோழி திங்கிறாரு பாட்டி. என்னது முருகனா? ஏப்பா அந்த ஆள் இறந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. நீ என்ன அந்த ஆளை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ நான் அப்பவே சொன்னேன் அந்த ஆள் ஒரு வித்தியாசமா இருக்கிறான். போலாம் போலன்னு கேட்டு தொலைஞ்சா விட்டா நம்மளே கொண்டு பண்ணாரோ. பாட்டி அந்த முருகன் என்ன திரும்ப பண்ணா? சிக்கன் கேட்டதுக்கு பச்சை கோழி எடுத்து திங்கியா. ஆனா அந்த கடை அங்கேயே தானே இருக்குது. இல்லப்பா அந்த கடை எடுத்து பல வருஷம் ஆச்சு. அங்க வெறும் ரோடு மட்டும் தான் கண்ணு இருக்குது. நீங்க அந்த ஆளை பாத்தீங்களா? ஐயோ எப்பா என் பேரனுக்கு 2 பேத்துக்குமே முதல்ல சுத்தி போட்டு நல்லா சாமியை கும்பிட்டு பாடுங்க. அந்த ஆள் எது கடவுள் வந்துட போறியா? எப்படி உங்க கடையில தென்பட்டேன்னு தெரியல. நிறைய பேர் பார்த்துதான் சொல்லிக்கிறாங்க பாத்துக்க. ஐயோ முதல்ல வீட்டை சுத்தி மந்திரிச்சு போடு பாட்டி.